அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உடல்நிலையில் நல்ல சீரான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு வியாதியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு சரியாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வீடு வாகனம் இதை வாங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏதோ ஒன்று என்னுடைய வேலைக்கோ தொழிலுக்கோ ஏதோ ஒன்று எனக்கு ஒரு தடங்களாகவே இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தோஷ நிவர்த்தி செய்யும்போது அதிலிருந்து விடுபட முடியும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தான் நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக நீங்கள் குரு பார்வைகளால் வீண் செலவுகள் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக உண்டாகும். உடல்நிலை நல்ல சீரானதாக இருக்கும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு முதல் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கடி எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்ப்பு, பகை, போட்டி இவை எல்லாமே விலகும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய வேலையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பண வரவுக்கு குறைவுக்காது. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு எல்லாமே இப்போ சீராகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டால் கூட அவையெல்லாம் பனி போல விலகி நீங்கி போகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அதிகம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எப்போதும் இருக்க வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரக்கூடிய பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியம். கணவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இருந்தாலும் கூட அதில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சில இடங்களில் ஏமாற்றம் கூட இருக்கலாம், ஆனால் அது தவிர்க்க முடியாது தான். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கலாம். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துக்காக பண சேமிப்பில் அதிகமான கவனம் செலுத்தலாம்.
கலைத்துறையினர் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக முதலீடுகள் செய்ய வேண்டியது நல்லது. ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரலாம். குறிப்பிட்டு ராகு 4 இருக்கிறதால கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தில் எச்சரிக்கையான முதலீடு இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை நீங்கள் செலுத்துறது சிறப்பு. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய ஆதரவை நாடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 3. சந்திராஷ்டமத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் பெரிதாக பேசாமல் சண்டை, வம்பு இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. தினமும் காலையில் தீபம் ஏற்றி 27 முறை உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை சொல்லி பாராயணம் செய்து வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேலும் என்னெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பணியிடத்தில் உங்களை தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினா கூட அதுக்கு நீங்கள் பெரிதாக பயந்துக்கவோ கலக்கமோ வேண்டாம். நிதி சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சாதகமாக அமையும். பண வரவுக்கான வலுவான சூழல்கள் உருவாகும். இளம் நபருடைய ஆலோசனையை பெற்று முதலீடு செய்தால் அதன் மூலமாக நிச்சயம் லாபம் பெறுவீங்க. உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய புதிய செயல்பாடு ஆரோக்கியத்திற்கு புதிய வழிகளை திறந்துவிடும். ஒரு வயதான நபருடைய தலையீடு காரணமாக காதல் உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தந்தை போன்ற ஒரு பெரியவரோட ஆசி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியும் செழிப்பையும் நிறைந்த சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடைபெற தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிதாக நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதை கவனித்து நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்கள் நீண்ட காலம் அதை இழுக்க விடாமல் இருக்கிறது தான் நல்லது. புதிய திட்டங்கள் அதிகமாக இப்போது தீட்டுவீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம், உயர்கல்வி பற்றி யோசிப்பீங்க. நட்பால ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சிந்தனை திறன் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதோடு மேலும் என்னெல்லாம் இந்த ராசிக்கான பலன்களாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இனிமேல் உங்களுக்கு பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது அதிகமான கவனம் வேணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய காலகட்டம். வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து பொருட்களை வாங்குறது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை சேரும். எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை கண்டிப்பாக சேரும். மேலதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் எதிரிகளை உதிரிகளாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டு. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் சேரும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் ஏற்படும். வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்க்கிறதே இப்போ நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் கூட நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உடன் இருப்போரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு காலமாக கூட அமையலாம்.
உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களுடைய வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் நல்ல காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மன துணிவை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.